Hi friends, welcome to Shivakavi Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஐர மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு தாங்க பார்க்க போறோம். அது செய்யறது எப்படி நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு ஐர மீன் குழம்பு செய்கிறதுக்கு 3 கிலோ ஐர மீன் வாங்கியிருக்கேங்க. அதை நல்லா கழுவி இங்கே பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி டைமில் இந்த சீசன் ஐர மீன் நிறையவே கிடைக்கும். இதில் நிறைய மருத்துவ குணமும் உண்டு. அதனால் இது கிடச்சிச்சின்னா நீங்கள் இதை ஒதுக்காமல் கண்டிப்பாக வாங்கி உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இன்றைக்கி எங்கள் மாமியார் தாங்க ஐர மீன் குழம்பு வைக்க போகிறாங்க. அவங்களோட ஐர மீன் குழம்பு நல்லா சூப்பராக செம டேஸ்ட்டாக தேன் மாதிரி இருக்குங்க. அவங்க எந்த ஃபார்முலாவில் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் 1/4 கிலோ புளியை ஊற வச்சு இங்கே பாருங்கள் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பழமான தக்காளியை இதில் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி விடும்போது இதோட சுவை இன்னுமே கூடுதலாக இருக்கும். எல்லாமே கையளவு தான் அவங்க வச்சுக்குவாங்க. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துக்கோங்க. பாருங்கள் தக்காளி நல்லா கரைச்சி விட்டுட்டாங்க. இப்போ ஒரு அகலமான ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது 3 நல்லா பொரியட்டோங்க. பாருங்கள் நம்ம சேர்த்த கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் 100 கிராம் அளவுக்கு பூண்டை உரித்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கூடுதல் சுவையை கொடுக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியணுங்க, நல்லா வதக்கி விட்டுக்குவோம். அது நல்லா அங்கே வதங்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூளை சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். நான் ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்ச மிளகாய் தூள் கலவையை இந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு, அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போகணும், நல்லா திக்காக ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விடுவோங்க. பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மிளகாய் தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு, நல்லா திக்காகவும் வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இல்லையா ஐர மீன், அதை இதில் சேர்த்து ஒரு 2 கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் வெந்துருச்சுனாலே மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் மீன் நல்லா வெந்து உள்ளே போயிடுச்சு, நல்லா குழம்பும் தளன்னு கொதிக்குது. எவ்வளோ சூப்பரான ஐர மீன் குழம்பு நொடியில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். செமையாக தேன் மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஏன் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி ஒரு சூப்பரான மீன் குழம்பு பார்த்தோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Shivakavi Lifestyle.